உதயநிதி ஸ்டாலினை எப்படி வாலடி வாலியா சிஎம் பதவியில உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி இன்பநிதியை இப்ப அரசியலுக்கு இழுத்துட்டு வராங்களா. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நெப்போட்டிசம் பத்தி தான் பார்க்க போறோம். அப்பட்டமா தங்களுடைய வாரிசுகளை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் கூட ஆட்சேபனை தெரிவிக்காம எதிர்க்காம அசிங்கமே இல்லாம ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேரு. இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா வாரிசு திட்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்ததுங்க. அதாவது நான் இருக்கேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு அப்புறம் அந்த வேலையானது என் மகளுக்கோ என் மகனுக்கோ டிஃபால்ட்டா கிடைக்கும், irrespective of their qualification. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிஸ்டத்தை பேன் பண்ணாங்க. காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது மத்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ ஒரு வேலை வாய்ப்புல கூட நெப்போட்டிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திய அரசியல் சட்டம் இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்தையே ஆளக்கூடிய அரசியல் கட்சிக்கு இது பொருந்தாதா? அவங்களுக்கு மட்டும் இருந்து விதி விலக்கா? முதல்ல சட்டமன்றத்துல இதுக்கு போடுங்கடா ஒரு தீர்மானம். போட மாட்டாங்களே. இது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் இந்த வாரிசு அரசியலை கண்டிப்பா வாரியலாலே அடிச்சு துரத்தணும். 200 ரூபாய் வாங்கிட்டு துரத்த தவறுனீங்கன்னா டைமண்ட், மேக்னீசியம், டங்ஸ்டன், ஏர்போர்ட் இப்படின்னு சொல்லி உங்களை அவங்க துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டு உட்காராதீங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரசாங்க சார்பா நடத்தக்கூடிய ஒரு விழாங்க. இதுல களத்துல மாடுகளுக்கு எதிராக மல்லு கட்டுறது யாரு? வீரர்கள். அப்போ அந்த பரிவட்டமானது யாருக்கு கட்டணும்? வீரர்களுக்கு தான் கட்டணும். இங்க சில அறிவாலயம் கொத்தடிமைகள் இன்பநிதிய இழுத்துக்கிட்டு இறுக்கமா அவருக்கு பரிவட்டம் கட்டி விடுறாங்கன்னு சொல்ல வந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா பார்க்க ஆடு போய் ஆடுல இருந்து புழுக்கையில இருந்து கொட்டை வரைக்கும் இப்ப கோட்டைக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. கொட்டைன்னு உரத்த சொன்னங்க. போற போக்க பார்த்தா இன்பநிதிக்கு பிறக்க போற குழந்தைக்கு கூட இவங்க முன்கூட்டியே அட்மிஷன் வாங்கி வச்சிருவாங்க போல. அந்த கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்பநிதிக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உட்கார இடம் கொடுக்கறதுக்கு கலெக்டரையும் அமைச்சரையும் நிக்க வைக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். கலெக்டரை விட அப்படி என்ன கலெக்டர் பதவியில இன்பநிதி இருக்காரு? ஆக மொத்தத்துல இன்பநிதிய அங்க கூட்டு போனதுல இருந்து உதயநிதி துன்பநிதி ஆயிட்டாரு போங்க. இதெல்லாம் விடுங்க. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குங்க. அமைச்சர் மூர்த்தி இருக்காரே, மூர்த்தி அவரு இன்பநிதி பேண்ட்ல தூசி போட்டுட்டுன்னு சொல்லி தூசிய தொடச்சி விடுறாருங்க. கூச்ச நாச்சமே இல்லாம. இவருக்கு ஒரு படி மேல போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எவ்வளவு பெரிய கை, பழைய ஆளுங்க அவர்லாம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிஸ்கெட் ஊட்டிட்டு இருக்காருங்க இன்பநிதிக்கு. அதுலயும் அந்த அமைச்சர் மூர்த்தி இருக்காருல்ல, அவரு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, குறிப்பா பறையர் சமூகம், இவங்க ஒரு தயக்கத்துல தான் இருந்தாங்க. நமக்கான உரிமை இந்த போட்டியில கிடைக்குமா கிடைக்காதான்னு அவங்க கணிச்ச மாதிரியே தான் இங்க நடந்தது. என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேணுமுனே டோக்கன்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. டோக்கன் ஆனது வேணுமுனே 800-900 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மாடுகள் 600க்கும் குறைஞ்சி 500 வரைக்கும் தான் அவுத்து விடப்பட்டிருக்கு. ஏன்னா டோக்கன் அதிகமா கொடுத்து மாடுகளை குறைந்த வயசு வரைக்கும் அவுத்து விட்டா அவங்க டோக்கனே வரலன்னு சொல்லி ஈஸியா அவங்கள தட்டி விட்டுறலாம். இங்க ஜாதி ரோல் ரொம்ப பிளே பண்ணுது. ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு செயின் இருக்கும். முதல்ல உள்ளூர்காரங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்து ஊர், அதுக்கப்புறம் வெளியில இருந்து போட்டி போட வந்தவங்க, இப்படி ஒரு செயின் இருக்கும். ஆனா இங்க ரிவர்ஸா எப்படி நடந்திருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெளியே இருந்து வந்தவங்க, பக்கத்து ஊரு, இவங்களுக்கு கூட 500க்குள்ள டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் மேல் ஜாதியை சேர்ந்தவங்க. கீழ் ஜாதிக்காரா உள்ளூர்காரனா இருந்தாலும் அவங்களுக்கு 600-800க்கு மேலதான் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஒரு பையன் வெளியே கண்ணீர் விட்டு அல்றான், ஜாதி இன்னும் தமிழ்நாட்டை விட்டு போல, இவங்க ஜாதியை பாக்குறாங்க, எனக்கெல்லாம் டோக்கன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, கரூர், நாமக்கல் வெளியூர் மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே 400, 300, 200, 100, 100க்குள்ளலாம் டோக்கன் கிடைச்சிருக்கு. ஆனா உள்ளூர்ல இருக்க இந்த 4 கிராமத்து மாட்டுக்கு 1000, 1050, 950 இந்த மாதிரி டோக்கன் கொடுத்துருக்காங்க. உள்ளூர் மாட்டுக்கு எந்த மாட்டுக்குமே 800க்கு குறைஞ்சு எந்த மாட்டுக்குமே கொடுக்கல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க 4 கிராமத்துக்கு வெறும் 152 மாடு மட்டும்தான் நாங்க உள்ளூர் மாடு கொடுத்துருக்கோம். இதுல 140 மாடுக்கு மட்டும் தான் வந்திருக்குது. 15 மாடு 16 மாடு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல.
சோ இவங்க எல்லாம் எப்படி நாங்க பெரியார் கொள்கையை தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு இவங்க எந்த முகத்தை வச்சு சொல்றாங்கன்னு இன்னுமே புரியல. இவங்களையாவது விடுங்க, இந்த திராவிட மாடல் இப்படிதான் ஆட்சிக்காக தான் பெரியாரை யூஸ் பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மக்கள் தான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. இவங்களை மிஞ்சிற ஒரு தத்தி அதே கூட்டத்துல இருக்கு, திருமாவளவன்ற தத்தி. இவங்கள திராவிட மாடல், ஆனா அந்த தத்தி இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்குன்னே கட்சி ஆரம்பிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் என்னங்க பண்ணும், அதுவே அங்க தாழ்ந்து போய் தான் இருக்கு, பிளாஸ்டிக் சேரு. இதே உதயநிதி தான் மாமன்னன் படத்துல சேருக்காக போராடி ஸ்கிரீன்ல நடிச்சாருங்க, அது ஸ்கிரீன் வரைக்கும் மட்டும்தான். அதே மாதிரி அந்த அமைச்சர் மூர்த்தி மேல இன்னொரு குற்றச்சாட்டு இருந்தது. என்னன்னா, ஒரு அரசியல் மேடையில ஒரு அமைச்சர்ன்றத மறந்துட்டு அவர் என்ன பேசினார்னா, ஆண்ட பரம்பரை எங்களுடைய வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு, நாங்களும் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டிருக்கோம், எங்களுடைய வீரர்களையும் நாங்க இழந்திருக்கோம், இப்படி பல விஷயங்கள் பேசினாரு. அதுல இந்த வரலாறை பத்தி பேசினது கூட ஓரளவாவது ஏத்துக்கலாம். ஆனா ஒரு அரசியல் தலைவரா ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு ஆணவத்துல பேசினது வந்து மக்கள் ரொம்ப அகேன்ஸ்டா தான் கருத்துக்களை பதிக்கிட்டு வந்தாங்க. இப்படியாப்பட்ட அமைச்சரை தான் தங்களுடைய கட்சியில வச்சிருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. சோ இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, சீமான் இவங்களை எதிர்த்து பேசுறது தப்பே கிடையாது. அவர் மேல பல குற்றச்சாட்டு 1000 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல அவரை பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி இவங்களா இந்த ஜாதியை அடிப்படையா கொண்டு அவங்களோட ஒருத்தருடைய வலி வேதனையும் சினிமா மூலமா பிரதிபலிக்கிறது தப்பே இல்லை. இன்னும் 10-15 படம் அவங்க எடுத்தாலும் தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்ல வருவேன். இவ்வளவு உதாரணமா சொன்னதுக்கு அப்புறமும் கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்களேன், சில முட்டாள் மூதேவிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருடைய ஜாதியை பத்தி பேசினதுல என்ன தப்பு, அப்ப திருமாவளவன் மத்தவங்க எல்லாம் அவங்களுடைய ஜாதியை பத்தி பேசலையா அப்படின்னு. இங்க பாருங்க, அவங்க பேசுறதுக்கும் இவரு பேசினதுக்கும் ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒருத்தன் தன்னுடைய வலிய, தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய ஒடுக்குமுறையை பத்தி அவன் வேதனையை சொல்றதுக்கும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆணவத்துல சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதுதான் இங்க தப்புன்னு நாங்க சொல்ல வரோம். அதே மாதிரிங்க, இந்த விஷயம் எப்ப நம்ம சமமா ஆகும், மேல்மட்டத்துல உள்ளவங்க தான் குறிப்பா இந்த ஜாதியை வந்து பாக்குறத விடணும். ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த வந்தேரி ஆரியன் புகுத்துன அந்த ஆன்மீக ரீதியா ஜாதி இருக்குன்னு தான் நம்ம இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது மட்டும் கிடையாது. அது நாட்கள் செல்ல செல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஆளும ரீதியா அவங்க மனசுல உட்கார்ந்துட்டு ஒரு கீழ்மட்டத்துல இருந்து எவனாவது ஒருத்தன் மேல வந்துட்டா சாதிச்சுட்டான்னா அவங்களால அதை கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடிய மாட்டேக்கு. ஏன் இந்த ஜல்லிக்கட்டே எடுத்துக்கோமே, கீழ்மட்டத்துல இருந்து யாரும் அந்த பழைய சமூகத்துல இருந்து யாரும் வந்து மேல ஜெயிச்சிடக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரியே அதுல நடந்திருக்கு. இதுக்கு குறிப்பா ஒரு பாலமா யார் இருக்கணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களை இணைக்கிறதுக்கு அரசாங்கம் தான் இருக்கணும். ஆனா இங்க அரசாங்கமே இதை கண்டுக்காம இப்படிப்பட்ட விஷயங்களை நடத்துது, இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் எலெக்ஷன் வரும்போது இவங்களை கண்டுக்காம விட்டுருங்க, அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு பாடம் புகுத்த முடியும். அதுக்காக மேல்மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நாங்க தப்பு சொல்ல கண்டிப்பா வரவே இல்லை. உங்களையும் சில நல்லவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து இவங்க எல்லாரும் மாறிட்டாங்கன்னா இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வே இருக்காதுன்னு தான் நாங்க சொல்ல வரோம். சோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோடைய எண்ட் கான்க்ளூஷனுக்குமே வந்துட்டோங்க. இந்த ஜாதிய அரசியலுக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க என்ன பண்ணலான்றத நாங்க சொல்லிட்டோம். உங்களுக்கு என்ன தோணுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்ணிருங்க.